Sagos, this is Karthika. இன்னைக்கான வீடியோ இந்த பன் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்றதுன்னு கீர்த்தனாங்கறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ நான் இந்த பன் ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா போடுவேன். அது ரெண்டுத்தையுமே நான் இந்த வீடியோல காமிக்க போறேன். ரொம்ப ஈஸியா ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம இத பண்ணிடலாம். and இது லாங் லாஸ்டிங்கா இருக்கும். நீங்க மார்னிங் இந்த மாதிரி பண்ணிட்டு போறீங்கன்னா ஈவினிங் நீங்க ரிட்டர்ன் வர வரைக்கும் இது கலையாத மாதிரி பண்ணலாம். சோ அதுக்கான வீடியோவா தான் இருக்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறம் நான் அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்தரா வரும். and நீங்க நம்ம அன்பு பழகு ஃபேமிலில ஒரு அன்பான ஃபேமிலி மெம்பர் ஆகலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் நார்மலான சிப்பில் முடியை சிக் எடுத்து கோம் பண்ணி ஹை போனி டைல் போட்டிருக்கேன். உங்களுக்கு பன் ஹேர் ஸ்டைல் எவ்வளோ மேலே வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போனி டைல் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் முடியை முன்னாடி கவுத்து போட்டு கண்டிப்பாக ஒரு தடவை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ட்விஸ்ட் பண்ணணும். முடியோட எண்டு வரைக்கும் ட்விஸ்ட் பண்ணி நார்மலாக கொண்ட கட்டுற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி நார்மல் டிக்டாக் பின் 2 பின் சேவ் பண்ணி நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். அண்ட் போனி டைல் போட்டதுக்கப்புறமே பஃப் இழுத்து விடணும்னு கிடையாது. ரீசன் என்னென்னா ரொம்ப ஷைனி ஹேருக்கு தான் அது அந்த மாதிரி ப்ராப்பரான பஃப் கிடைக்கும். நம்மள மாதிரி மாடரேட்டாக இருக்கிற ஹேருக்கு அது கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் இந்த பன் ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இழுத்து விட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பரான பஃப் இருக்கும். இது ரொம்ப ஃப்ரிஸியாக இல்லாமல் ரொம்ப ஷைனியாக இல்லாத ஹேருக்கு ஒரு நார்மல் ஹேருக்கு இது கரெக்டாக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் பஃப் வச்சிங்கன்னா அது ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ முன்ன பின்ன இல்லாமல். ஸோ அதுக்காக தான் அதை லாஸ்ட்டில் பஃப் வைங்கன்னு சொல்கிறேன். லாஸ்ட்டில் பஃப் வச்சா தான் நமக்கு நெத்தி பெருசாக இருந்தாலுமே அது ரொம்ப வியர்டாக அசிங்கமாக தெரியாது. ஸோ அதனால் ஃபோர்ஹெட் பெருசாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அந்த பன் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். ஏன்னா எனக்கும் அதே தான். இப்போ நம்ம செகண்ட் பன் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு ஹை போனி டைல் தான். பட் முன்னாடி ட்விஸ்ட் பண்ணுற இடத்துல முன்னாடி முடியை கவுத்து போட்டு டைட் பண்ணினதுக்கு பிறகு முடியை 2ஆக பிரிச்சுக்கிட்டு 2 பார்ட்டாக பிரித்து ட்விஸ்ட் பண்ணி பன் போட போகிறோம். ஸோ அதை எப்படிங்கிறது தான் நான் காமிச்சிருக்கேன். செகண்ட் போடுற இந்த பன் ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நம்ம முடியை ரொம்ப வால்யூமினஸாக காட்டும். ரொம்ப அடர்த்தியான முடியில் நம்ம பன் ஹேர் ஸ்டைல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ நம்ம டபுள் லேயர் பண்ணுறதுனால நம்ம முடி ரொம்ப அடர்த்தியாக தெரியும். அண்ட் இதுவுமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது ரெண்டுமே என்னோட பர்சனல் ஃபேவரட்ஸ். ஏன்னா கிளம்பும் போது டக்குன்னு ஹேர் ஸ்டைல் வரலன்னா நான் இதை தான் சூஸ் பண்ணுவேன். அண்ட் நம்ம சேனல்லையுமே அப்படி தான். ஸோ எனக்கு ஹேர் ஸ்டைல் செட் ஆகலை அப்படின்னா நான் சூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் இது தான். அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அவ்வளோதான். குவிக்காக பன் ஹேர் ஸ்டைல் 2 விதமாக எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது ரெண்டுமே என்னோட பர்சனல் ஃபேவரட்ஸ். கண்டிப்பாக இதை கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ். இவ்வளோதான் வீடியோ. குவிக்காக பன் ஹேர் ஸ்டைல் 2 விதமாக எப்படி பண்ணலான்னு காமிச்சிருக்கோம். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணலாம். இல்ல நான் வேற ஏதாவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும், என்கிட்ட பர்சனலா பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அன்பு பழகு. அன்பு தானே எல்லாம். அன்பு கொடுப்போம், திரும்ப கொடுக்கலன்னா ஐயோ பாவம் அவங்களுக்கு அதில் பற்றாக்குறைன்னு நினச்சி கடந்து போவோம். சிரிச்சு வாழுங்க. ஸ்டே பிளெஸ்டு காய்ஸ். ஸ்ப்ரெட் ஹியூமனிட்டி. செல்ஃப் லவ் தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். லவ் யோர் செல்ஃப். ஸ்டே டியூன். This is Karthika. Bye.